ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ஊட்டி வந்து கடைசி டே சண்டே. இன்றைக்கி ஆக்சுவலாக மார்னிங் இட்லி ஓகேங்களா, அப்படியே போகலாம். கிளம்புறோம், எல்லாருமே சாப்பிட்றோம். அண்ட் மேத்து செய்யாமல் அப்படியே பிரசவா கிட்ட போங்க போங்க. அப்படியே காட்டா முகத்தை காட்டா மொட்டை மாடியில் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தான் வியூ உண்மையிலே இப்போ தான் வெயில் இருக்கிறதுனால அழகாக தெரியுது. ஸோ இதுதான் ஊட்டி. ஓகே, இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரு ஐஸ் இருக்கு. ஓகே பாப்பா, ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? என்னெல்லாம் என்ஜாய் பண்ண இங்கே சொல்லு. என்ஜாய் பண்ணியா? எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்தோம். ஓகே, அடுத்த ஜாலியாக. ஓகே என்னம்மா? ஓகே இதோ ஃபயர் கேம்ப் போட்டு சொல்லுமா. அனீஸ் பாய், அஸ்வின் வாங்க. ஓகே ஓகே, அடுத்த ஆண்டு இதே மாதிரி ஒரு இடத்துல சந்திப்போம். இப்போ பாஸ் பண்ணி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த தம்பி உங்கள் பேர்? சஞ்சய். ஓகே, சஞ்சய் ப்ரோ ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ எங்கள் ரூமில் லாட்ஜில் தான் நாங்கள் இருந்தோம். ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அப்புறம் நம்ம அண்ணா உங்கள் பேர் அண்ணா பேர் மறந்துட்டேன். சாய் தர்ஷன் அண்ணா ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன டீ சாப்பிட்றீங்க? நீங்கள் சாப்பிட்டீங்களா? சரி. இப்போ அதாவது நமக்கு என்னதான் பிரச்சனைனாலும் அதை வெளியே காட்டிக்க கூடாது. இல்ல வாத்தாஜ்ன்றது அந்த ஒரு இங்க காமிங்க பாத்துப்பா தம்பி. மிஸ்ட் வீடியோஸ் தான் போதுங்க. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சுன்னே சொல்லலாம். பாருங்கள், இந்த அதே சேம் பூக்கள் தான் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஏறும்போது வியூ அது ஒரு பார்க்கறது நமக்கு அது ஒரு ஃபீல் தரும். அது ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இறங்கும் போது அது ஒரு ரசிப்பு தன்மையாக இருக்கும். உண்மையிலே வந்து எங்களால் என்ன சொல்கிறது, நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்க்க முடியல. ஓரளவுக்கு பார்த்தோம். ஸோ 10வது நாட்கள் ஒரு பிளான் பண்ணி தான் வரணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து கீழே வந்தாச்சு. இங்கே உங்களுக்கு வந்து நம்ம ஊட்டிக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு ஸ்டார்டிங்கில் இந்த வாழைத்தோப்பு ரைட் சைடு போட்டிருந்தாங்க. இப்போ வரும்போது உங்களுக்கு வந்து இடதுபுறமாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ அந்த சேம் பிரிட்ஜு வந்தாச்சு. இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோன்னா ஸோ ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். மேட்டுப்பாளையம்ல நேராக கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஊட்டிக்கு ஒரு பாய். இதோட நெக்ஸ்ட் டைம் எப்போ வரும்னு தெரியல. அது பிளான் பண்ணி தான் வருவோம் நாங்கள். ஓகேங்களா? ஹாய் கிளான்சி நில்லு. கெவினா அவ்வளோதான். இல்லை ஹாப்பி தாங்க. ஏன் கண்டிப்பாங்க. என்னங்க ஹாப்பியாக இருந்தீங்க? அதெல்லாம் சந்தோஷம் தாங்க. ஓகே, ஸோ அந்த வண்டியில் எங்களால் தான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்தது டிரைவர் பிரபு அவர்கள். பெரிய நன்றி அவருக்கு. ஓகே தேங்க்யூ ப்ரோ.
பாருமாப்பா, இங்கே பாருப்பா அஸ்வின் பாருடா. ஓகே என்ஜாய் பண்ணுங்க. ஓகே இங்கே தானே பிரதர்? 13 இதா 13 போங்கம்மா. வயசான காலத்தில் முடியாமல் வந்து எதுக்குங்க இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. பென்ஷன் வாங்கிட்டு இருக்கணுங்க இவங்க. போங்க நீங்க வேற. ஐயா போங்க ஐயா 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 எல்லாமே ஐயா தான் ஐயா தான். ராசாவின் மனசிலிருந்து கரகாட்டக்காரன் இருந்து ஃபேஸ் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. அதான் அம்மா பொறுமையாக இருங்க, அம்மா பொறுமையாக எடுத்துடுங்க. ஓகே ஆ உண்மையாங்க சூப்பருங்க சூப்பருங்க. சிறப்பாக எங்கள் டீமை வந்து தலைமை நடத்தினாப்புல. ஐயா இந்த 4620 4000 ஐயா இல்லை இல்லைங்க இருங்க நான் கணக்கு போட சொல்கிறீங்க. ₹100 வீணாவாதுங்க எல்லாம். ஏ ஒரு உண்மையான குடும்பஸ்தலா இவருதாக உண்மையான குடும்பஸ்தல். ரொம்ப கஷ்டப்படுகிறவர். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெயின்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் போன வண்டி பார்த்திங்கன்னா பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ் அதிவிரைவு வண்டி. ஸோ நாங்கள் எல்லாம் இடத்த பிடிக்க ஆரம்பித்தோம். கிட்ஸ்லாம் எல்லாம் ஜாலியாக அவங்க இடத்த வந்து தேடிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த வண்டி. இந்த வண்டிக்கு 2 பேர் வருது. நம்ம வண்டியை தான் சொல்கிறாங்க. ஃபேன்சி எங்கேயா போய்ட்டு வந்தீங்க? எங்கேயா போய்ட்டு தனியாலாம் போயிடாதீங்க, வண்டி எடுத்துட்டா கஷ்டம். ஓகே நாங்கள் ஒரு வழியாக வந்து கோயம்புத்தூர் ஊட்டியிலேருந்து நேராக கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஸோ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வண்டி ஏறியாச்சு. ஸோ இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறோம். ஃபுட்டு இங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஃபுட்டுலாம் இங்கே வாங்கிட்டோம். ஸோ ஒரு அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ஏதோ பரவாயில்ல. ஆனால் ₹100 ஏதோ ஒரு அளவுக்கு தான் இருக்குது. போயிடுச்சா? இப்போ போதும்பா. இப்போ என் ஃபோன் கீழே வந்து எப்படி இருக்கா மனசு? அது எப்படியா இருக்கு? காட்டுங்க தருங்க. ஸ்பெஷல் சாப்பாடு, ஒயிட் ரைஸ், ரைஸ் அப்பாங்க சார். சூரியாம்மா ஓகேவா? சாப்பிட்டீங்களா இமான் ப்ரோ? சாப்பிட்டாச்சு. பிளஸி ஹாய் 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 ஹாய். நம்ம கொஞ்சம் தள்ளுங்க கொஞ்சம் வீடியோ. ஓகே ஜென்சி எப்படி இருந்தது பயணம் சொல்லுங்கள். பயணத்தை பற்றி எப்படி இருந்தது? இந்த நானே ரொம்ப டல்லாக சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள் எப்படி இருந்தது சென்னை டு ஊட்டி? நைஸ், நல்லா இருந்தது. நல்லா என்ஜாயா? இந்த ஒரு இதுவும் இல்லை இருந்தது, அதை சொன்னால் அடிப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே பார்த்தா. ஓகே ட்ரெயினில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வீடியோ எடுத்தேன். ஆனால் வெளியே நிற்கும்போது ரொம்ப கவனமாக நில்லுங்க, ஏன்னா க்ரிப்பு கிடைக்காது. குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு நிற்க வைக்காதீங்க, தூரமாக இருந்து உள்ளுக்கு இருந்து காட்டுங்க. ஸோ இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருக்குமே ட்ரெயின்னா பிடிக்கலைங்களா? அந்த தண்டவாளத்தில் தண்டவாளம், ஸோ வெளியே இருக்க அந்த மரங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மைண்டே வந்து ஒரு சின்ன வயசுக்கே போயிடணுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்தது. ஆமாம், நாங்கள் போகும்போது நைட்டில் போனதுனால அவ்வளோ சரியாக பார்க்க முடில. வரும்போது பகலில் வந்ததுனால ஓரளவுக்கு எல்லாம் அழகாக வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ட்ரிப்பு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போகிறப்ப என்ன சொல்கிறது, டான்ஸ் ஆடினிருந்தாங்க. இருங்க நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக பவர் பேங்க் வச்சுங்க.
ஏன்னா நீங்கள் வீடியோ எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பத்தாது. பவர் பேங்க் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. நிறைய ஃபுட்டேஜ் வந்து என்னால் வரும்போது கூட கவர் பண்ண முடில. அப்புறம் கொஞ்சம் சார்ஜ் போட்டு தான் அப்படியே கவர் பண்ணேன். ட்ரெயின்லேயே இருந்தது சார்ஜிங்கு. ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த ரூட் எல்லாமே நல்லா ஜாலியாக இருந்தது. பார்த்துட்டே வந்தோம். உள்ள எல்லாம் கதை பேசிட்டு அப்படியே ஜாலியாக வந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஈரோடு கிட்ட வரப்போகிறோம். இமான் ப்ரோ வந்து அம்மா மீது அப்படியே சாய்ந்து கொண்டு தூங்கி கொண்டு வந்தார். அம்மா சொல்கிறாங்க, என்ன கார்த்தி வீடியோ எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு. சரி இமான் வந்தும்மா விடுமா பார்த்துக்கலாம், யார் வீடியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு தன் குழந்தையிலே தாய்மடியில் எப்படி ஜாலியாக படுத்து உறங்கினாரோ அந்த மாதிரி வளர்ந்த ஒரு குழந்தையாக தாய் மீது உறங்கி கொண்டிருக்கிறார். அம்மா ஃபோன் பேசிக்கொண்டே, என்ன கார்த்தி வீடியோ எடுக்கிறாய் என்று என்னை கேட்டார்கள். ஆமாம் அம்மா என்று சொன்னேன். தன்னை மறந்த நிலையில் இமான் ஒரு குழந்தையாக மாறிவிட்ட தருணம் அது. ஸோ வந்து அம்மா சூர்யா அம்மாவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ சூர்யா அம்மா வந்து சொல்லணுன்னா, அம்மா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க. ஸோ அவங்க வந்து நிறைய ஊர் பார்த்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் எங்கள் கூட வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்க. ஸோ அதனால் அவங்களும் வந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு நினைவுகள். உள்ள ஊந்தி எடுக்க வேண்டா போன ஆவாஜ் நீ தட்டி விடாடா. ஆமாம் ஆமாம். ஓகே, ஸோ நல்லபடியாக நாங்கள் ஊட்டி ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டோம். ஸோ உண்மையிலே வந்து எப்படி இந்த ட்ரிப்பு திருச்சி என்ஜாய் பண்ணிங்களா? ஓகே, வாய்ப்பு நல்லபடியாக போயிட்டு வந்தேன். எங்கே போகிறீங்களாம்மா? ஓகே ஓகே, பார்த்து போகிறோம். ஆமாம் இல்லைங்க, இந்த வண்டி தான். ஓகே, விடைபெறா சூர்யா. நல்ல நண்பன் நீதான். ஓகே 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 ஓகே, எவரிபடி ஓகே. அப்பா ஓகே ப்ரோ, சொல்லுங்கள் எப்படி இருந்தது? நீங்கள் தான் சொல்லணும் ப்ரோ. என்ஜாய், எவரிபடி என்ஜாய். ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய் சொல்லுங்கள். நம்மளோட அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு வழியாக நாங்கள் அப்படியே எல்லோரும் அவங்க கால் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்துவிட்டோம். கண்டிப்பாக இந்த ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. லன்ச் கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நேரம் கிடைக்கும்போது வெளியூரில் ஜாலியாக சுற்றி பார்த்து ஒரு சந்தோஷமான நினைவுகளை ஏற்படுத்திங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.